ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றிக்கார கண்ட்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அமிர்தா விஸ்வ வித்யா தீபு இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த யூனிவர்சிட்டியில் ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டியான அமிர்தாவில் எப்படி நம்ம பிடெக் அட்மிஷன் போடுறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது AEEE அப்படின்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றியும், அதோட அப்ளிகேஷன் டேட்ஸ் என்ன, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, எக்ஸாக்ட் எலிஜிபிலிட்டி என்ன, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 டேட்ஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், கட் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கேம்பஸ்க்கும் எப்படி இருக்கும், ஸ்காலர்ஷிப் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு, பிளேஸ்மெண்ட்டுடைய ரியல் ஃபிகர்ஸ், இப்படி எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ள போயிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பண்ணிடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு எந்த மாதிரியான கல்லூரிகள் கிடைக்கும், என்ன கோர்ஸ் கிடைக்கும், எந்த மாதிரியான கேம்பஸ் கிடைக்கும் அப்படின்ற உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணி அனுப்புங்க. ஜஸ்ட் 30 செகண்ட்ஸில் ஃபில்அப் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதன் மூலமாக நம்ம சென்டர்லேருந்து உங்களுக்கு தேவையான எல்லா கைடன்ஸும் வாட்ஸ்அப்பில் ஃப்ரீயாகவே அனுப்புவாங்க. ஸோ நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் அமிர்தாவை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 100 காரணங்கள் எழுத முடியும். அதில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய காரணங்கள் அப்படின்றத நான் இதில் சொல்கிறேன். NACல A++ அக்ரிடேட்டர் வாங்கியிருக்காங்க. NRF ரேங்கிங்கை பொறுத்தவரைக்கும் 7th among the டாப் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, NRF ரேங்கிங்கில் 7வது இடத்துல இருக்கக்கூடிய டாப் ப்ரைவேட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி தான் இது. சரிங்களா? இங்கே கேம்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது, அமிர்தபுரி, பெங்களூர், சென்னை, அமராவதி, நாகர்கோவில், ஃபரிதாபாத், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதில் மிக முக்கியமான ரீசன் அப்படின்னு நான் சொல்கிறது எக்ஸலண்ட் ரிசர்ச் ஃபோக்கஸ் வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன் தான். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு இன்ஜினியராக நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா வெறும் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய படிப்பு மட்டும் உங்களுக்கு பத்தாது. ஸோ ரிசர்ச் அனுபவங்கள், கோர் பேஸ்டு நாலேஜ் இருந்தால் தான் உங்களால் வந்து ஃபியூச்சரில் ஜெயிக்க முடியும். அதற்கு உதாரணமாக இந்த எஜுகேஷனை சொல்லலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அட்மிஷன் ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் AEEE அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 70% சீட்ஸ் வந்து இவங்க ஃபில்அப் பண்ணுறாங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா JEE மெயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய பர்சன்டேஜில் வச்சு 30% ஃபில்அப் பண்ணுறாங்க. சரிங்களா? நீங்கள் AEEE வரையும் வரலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், TNEA கவுன்சிலிங்கில் கலந்து கொண்டு உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த கல்லூரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்களா? உங்களுடைய குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது vetree.org அப்படின்ற வெப்சைட், அதோடைய ஹோம் பேஜ் தான். இதுல உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு ரொம்ப ஈஸியா எந்த கல்லூரி கிடைக்கும்னு சொல்லி பார்த்துடலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இதான் நம்மளுடைய ஹோம் பேஜ். இதுல ஃபைண்ட் அண்ட் கம்பேர் இருக்கு பாத்தீங்களா, 1 2 3 4வது இடத்துல அதுல TNEA காலேஜ் படிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போங்க. இதுல உங்களோட கம்யூனிட்டியை நீங்க டைப் பண்ணுங்க. இப்போ BCன்னு நான் கொடுக்குறேன். இதுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு கல்லூரி வேணும்னு போடுங்க. அப்படியே உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை போடுங்க. சரிங்களா? இப்போ 155 போடுறேன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத நீங்க ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். வழியாகவும் வரலாம், இல்ல 2 மூலமா அப்ளை பண்ணி எது பெஸ்டா இருக்கோ அது வரலாம். சரிங்களா? கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து காமன் CSAPன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரலைஸ்டு சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றத CSAP. சரிங்களா? ஓகே. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் 12th நீங்கள் 2026 நீங்கள் அப்பியர் ஆக போகிறீங்க. ஸோ 60% அக்ரிகேட்டட் மார்க் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸில் இருக்கணும். பட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 55%க்கும் குறைவான மார்க் இருக்கணும். சரிங்களா? குறையாமல் இருக்கணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது அக்ரிகேட்டட் மார்க் வந்து 60% இருக்கணும். ஆனால் தனித்தனியாக பார்க்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் குறைஞ்சபட்சம் 55% இருக்கணும். நீங்கள் 1 ஜூலை 2005க்கு அப்புறம் பிறந்தவராக இருக்கணும். சரிங்களா? அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இதோடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா AEEE.amirda.edu அப்படின்னு சொல்லி போட்டு வந்தீங்கன்னா அந்த இது அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1200. சரிங்களா? AE ஆர் போத், அதாவது JEEக்கு மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா 600 உங்களுக்கு தெரியும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட்டா? டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப மினிமம் டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் டேட் பார்த்துடலாம். சரிங்களா? ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் ஜனவரி 15க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் மே 2026க்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். இது ஒரு டென்டேட்டிவ் தான். சரிங்களா? எக்ஸாம் டேட் வந்து ஜனவரி 29 டு February 1 வரைக்கும் நடக்குது ஃபேஸ் 1க்கு. இதுவே ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 25லேருந்து 30 வரைக்கும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் அண்ட் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா மே டு ஜூன் தான் ரெண்டு இதுக்கும் நடக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? பெஸ்ட் ஸ்கோர் ஆஃப் ஃப்ரம் போத் ஃபேஸஸ் கன்சிடர். நீங்கள் 2 ஃபேஸ் எழுதுறீங்க, இதில் எது பெஸ்ட் ஸ்கோரோ அதை நீங்கள் கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான், CBT தான். 2.5 மணி நேரம் இருக்கும். மொத்தம் 100 கொஸ்டின். மார்க் பார்த்தீங்கன்னா 3 மார்க். நெகட்டிவ் மார்க் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். தவறான ஆன்சருக்கு 1 மார்க் நெகட்டிவ் பண்ணிடுவாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 40 கொஸ்டின், மொத்தம் 120 மார்க். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும்
40 கொஸ்டின் 120 மார்க், ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின் 90 மார்க், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின் 90 மார்க். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. ஸோ இன்னும் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய ஹார்ட் பிரான்ச்சஸ்ன்னு எடுத்திங்கன்னா சிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ் இருக்குது, சைபர் செக்யூரிட்டி இருக்குது, ஏஐ இருக்குது, ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், இன்னும் நிறைய நிறைய கோர்சஸ் இருக்குது. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? பிளேஸ்மெண்ட் ஹைலைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் பேக்கேஜே பார்த்தீங்கன்னா 8.94 lakhs கொடுக்குறாங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 80.4 lakh per annum வாங்கியிருக்காங்க. ஹையஸ்ட் விமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 56 lakh per annum வந்துருக்கு. பிளேஸ்மெண்ட் ரேட் வந்து 95% மேலே கொடுக்குறாங்க. சரிங்களா? டாப் ரெக்ரூட்டர்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெரிய கம்பெனிஸுமே வர்றாங்க. கூகுள், மைக்ரோசாஃப்ட், இன்டெல், சிஸ்கோ, அமேசான், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட், அந்த மாதிரி டெக் ஜெயன்ட்ஸ் ஃபுல்லாகவே வர்றாங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்காலர்ஷிப் அண்ட் ஃபீஸ் பார்த்துலாம். நீங்கள் ஸ்காலர்ஷிப்பே இல்லாமல் அப்ளை பண்ணிங்கன்னா 3 லட்ச ரூபாலேருந்து 4.5 லட்ச ரூபா வரைக்கும் வரும். சரிங்களா? டிபெண்ட்ஸ் அப்பன் த பிரான்ச், அதாவது சிஎஸ்சி அந்த மாதிரியான பிரான்ச்சஸ்க்கு ஹையர் ஃபீஸஸ் வரும். அதே மாதிரி கேம்பஸை டிபெண்ட் பண்ணியும் ஃபீஸ் கூடும். இப்போ கோயம்புத்தூருக்குலாம் பார்த்தீங்கன்னா மற்றதை விட கூட இருக்கும். சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். நீங்கள் சிஎஸ்சி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 3.5 லட்ச ரூபா to 4 லட்ச ரூபா வரைக்கும், ஹாஸ்டல் ஃபீஸு மெஸ்ட்டு எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா 1.25 லட்ச ரூபா வரைக்கும் வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? பார்த்துக்கோங்க. ஸ்காலர்ஷிப் ஆனால் நிறையவே கொடுக்குறாங்க. நீங்கள் டாப் பேஸில் வந்திருந்தீங்கன்னா, அதாவது டாப் 100 மார்க் ரேங்க்கில் வந்தீங்கன்னா 100% டியூஷன் ஃபீஸ் வேவர் பண்ணிடுறாங்க. அண்டர் 1 to 500 வந்தீங்கன்னா 75 to 95% ஆஃப் பண்ணுறாங்க. 500 to 2000 வந்தீங்கன்னா 50% ஆஃப் பண்ணுறாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 1.5 லட்ச ரூபாக்குள்ளேயே கட்டுற மாதிரி வந்துடுது. அந்தளவுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. சரியா? பிரான்ச் வைஸ் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் பார்த்துலாம். லாஸ்ட் வருஷம் எப்படி இருந்துச்சுன்னா, இது நீங்கள் கோயம்புத்தூர் கேம்பஸ் தான் டஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் வாண்டட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 to 2000 வந்திருக்காங்க ரேங்கை பொறுத்த வரைக்கும். பர்சன்டேஜில் 97 to 99% வந்திருக்காங்க. சிஎஸ்சியில் மற்ற இது பார்த்தீங்கன்னா 1000 to 3000 ரேங்க், 96 to 98% பர்சன்டைல். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2500 5000 வந்திருக்காங்க, 94 to 96%. இசிஐ பொறுத்த வரைக்கும் 3000 to 7000, 92 to 95%. சரிங்களா? இதே பெங்களூர் அண்ட் சென்னை கேம்பஸ் நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன். அதாவது கோயம்புத்தூருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி பெங்களூரை பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் ரேங்க் 2000 to 5000, சிஎஸ்சி சென்னையை பொறுத்த வரைக்கும் 3000 to 6000, சிஎஸ்சியில் ஏஏ, சைபர் செக்யூரிட்டி, பெங்களூர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3500 to 7000. இசி பெங்களூர் சென்னை பார்த்தீங்கன்னா 5000 to 10,000. என்னன்னு தெரில, இந்த வீடியோவில் அடிக்கடி திக்கிட்டு இருக்கேன், என்னன்னு தெரில. அமிர்தபுரி அதர் கேம்பஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிடைக்கிறதுக்கு. சிஎஸ்சி அமிர்தபுரி பொறுத்த வரைக்கும் 4000 to 8000, சிஎஸ்சி அமராவதி நாகர்கோவில் பொறுத்த வரைக்கும் 6000 to 12,000, இசி மெக்கானிக்கல் எனி கேம்பஸ் 8000 to 20,000, சிவில் அண்ட் அதர் பிரான்ச்சஸ் வந்து 15,000 to 30,000 வந்து உங்களுக்கு வருது. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.